உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு சுடர், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிங்க. இந்தாம்மா சாப்பிடு. ஒரு நிமிஷம். என்னம்மா மருமகளே? முதல்ல சுடர் எனக்கு இத பண்ணட்டுமே. மருமகளே, இதெல்லாம் அத்தை தாண்டா செய்யணும். இல்ல, எனக்கு முதல்ல சுடரம்மா கையால தான் இத பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. மருமகளே, நீ எதுவும் விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. சுடரம்மானா அவ என்ன உன் அம்மாவா? அவ உனக்கு சித்தி தான், உன் அம்மா இல்லையே. என்னங்க இது புரியவே இல்லையே. என்ன பேசிட்டு இருக்காங்க? யாரு சித்தின்னு சொன்னீங்க? சுடர் எனக்கு சித்தியா? எப்படி நீங்க அத சொல்லலாம்? சுடர் எனக்கு அம்மா. குழந்தைக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து செய்யறது அம்மானா சுடர் எனக்கு அம்மாதான். ஒரு குழந்தைக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கறது அம்மானா சுடர் எனக்கு அம்மாதான். சூப்பர். யாருமே நம்ம மேல நம்பிக்கை வைக்காதப்போ நம்ம நல்லா வந்துருவோன்னு நம்ம மேல நம்பிக்கை வச்சு அதுக்காக எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்குறது அம்மானா சுடர் எனக்கு அம்மாதான். குழந்தைங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் உயிரை கொடுத்தாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறது அம்மானா சுடர் எனக்கு அம்மாதான். நீங்க என் ரிலேஷன், நீங்க எனக்கு அத்தைன்றதே எனக்கு இப்பதான் தெரியும். நீங்க இதெல்லாம் செய்ய உரிமை இருக்குன்னா எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்ட சுடர் அம்மாக்கு எப்படி உரிமை இல்லாம போகும்? அபி சொல்றதுதான் கரெக்ட். சுடர் அம்மா தான் எங்க அம்மா. சுடரம்மா வாங்க. போ சுடர். சபாஷ் அபி, ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ. வேற யாருக்காவது சுடர் தான் என் பசங்களோட அம்மான்னு சந்தேகம் இருக்கா? குட். சுடர், அபிக்கு ஒரு அம்மாவா என்ன பண்ணணுமோ அதை போய் பண்ணு, சரியா? போ போ. போ. யாரு என்ன சொன்னாலும் சரி, நீதான் எனக்கு அம்மா. எனக்கு எல்லாமே நீதான் பண்ணணும் சுடர். நீ கூட நான் சாப்பிடுறேன். ரம்யா, அம்மா ஏன் இன்னும் தயங்கிக்கிட்டு இருக்கீங்க? எழில் தான் சொல்லிட்டான்ல, போய் என் பேத்தி கழுத்துல மாலையை போட்டு சந்தோஷமா தாய்மாமா முறையை போய் செஞ்சுட்டு வாங்க. என்னம்மா இது? ராமையாவை போய் அபிக்கு தாய்மாமா முறையை செய்ய சொல்றாங்க. ராமையாவா என்ன மாதிரி இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் தானம்மா. அவருக்கு இவ்வளவு அந்தஸ்து கொடுக்கறதெல்லாம் ஆகவே ஆகாதுமா.
இதெல்லாம் உனக்கு புரியுது, ஆனா இந்த வீட்ல இருக்கிற தத்தி முண்டங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. செருப்பை எவ்வளவு நேரம் தான் கால்ல போட்டிருந்தாலும் வீட்டுக்குள்ள வரும்போது அதை வாசலையே கழட்டி விட்டுட்டு வரணுங்கிற அறிவு கூட இல்லனா இவங்கள நம்ம என்னதான் பண்றது? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எரிச்சல் தான் வருது. ராமையா, நேரம் ஆயிட்டே இருக்கு பாருங்க. சீக்கிரம் போய் அபிக்கு தாய் மாமா முறைய செய்யுங்க. ம் போங்க. இருங்க ஒரு நிமிஷம். தம்பி, உங்க குடும்பத்து விஷயத்துல தலையிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் உன் அக்காங்கிற முறையில சொல்றேன். எனக்கு இது சரியா படல. உங்க வீட்ல வேலை செய்யறவரு நீங்க ஒண்ணு மண்ணா பழகுறதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக தாய்மாமன் அந்தஸ்தை எப்படி தூக்கி கொடுக்க முடியும்? தாய்மாமா இல்லைங்கிறதுக்காக உங்க வீட்டு டிரைவரை கூட்டிட்டு வந்து அபிக்கு தாய்மாமா முறை செய்ய சொல்றீங்க? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. எங்க பாருங்க, எங்க ஃபேமிலியில யாரும் ராமையாவை இது வரைக்கும் டிரைவரா பார்த்ததே கிடையாது. இனிமேலும் பார்க்க மாட்டோம். அவரு எங்க ஃபேமிலியில ஒருத்தர் தான். என் குழந்தைங்க என் கூட இருந்த நேரத்தை விட அவர் கூட இருந்த நேரம் தான் அதிகம். ஸ்கூல்ல அவங்கள பத்திரமா டிராப் பண்றதுல இருந்து திரும்ப பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற வரைக்கும் ராமையா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. சப்போஸ் எனக்காவது ஒருவேளை அவங்க லஞ்ச் இல்லாம போனா கூட ஆஃப்டர்நூன் அவங்க ஸ்கூலுக்கு போய் லஞ்ச் கொடுத்துட்டு வர்றதே அவர்தான். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இன்னும் அவர் என் குழந்தைங்களுக்கு செஞ்சது எவ்வளவோ இருக்கு. ஒரு பெண் குழந்தை, அவளோட அப்பா, அண்ணன், தம்பி, அதுக்கப்புறமா கவனிச்சுக்கிற ஒரு ஆண் அந்த பெண்ணோட தாய் மாமன் தான். அப்படி பார்த்தா ராமையா தான் என் குழந்தைங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறாரு. அதனால தான் ராமையாவை என் பொண்ணுக்கு தாய் மாமா முறை செய்ய சொன்னேன். அது தப்பு. நான் எதுக்கு சொல்றேன்னா, போதும், வேண்டாங்க. இது எங்க ஃபேமிலி விஷயம். இதுல வேற யாருமே தலையிடக்கூடாது, ப்ளீஸ். ராமையா, நீங்க போய் செய்ய வேண்டிய தாய்மாமா முறையை செய்யுங்க. போங்க. ஐயா, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இடம் ரொம்ப பெரிய இடங்கய்யா. ஆனா நான் இந்த சபையில நான் தாய்மாமன்ற அந்தஸ்தோட அபிக்கு முறை செஞ்ச மட்டும் பத்தாதுங்கய்யா, சீரு செய்யணுங்கய்யா. சீர் செய்யற அளவுக்கு என்கிட்ட ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லைங்கய்யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.